வீட்டு கதையை யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா 2 விஷயம் பண்ணுங்க. 1, காது கொடுத்து கேட்டுட்டு அமைதியா இருந்துருங்க. 2வது, கேட்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருங்க. அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசிடாதீங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் கதைகளை எடுத்து அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லி அதுல ஒரு திருப்தியை காணுவாங்க. ஆனா அவங்க அந்த விஷயத்த கண்ணால கூட பாத்திருக்க மாட்டாங்க. அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது. ஆனா கதைய சொல்ல பிடிக்கும், கதையை கேட்க பிடிக்கும். அதுல நீங்க மாட்டிக்கிட்டு முடிக்காதுங்க. இன்னைக்கு பல பேர் இப்படிதாங்க. யாராவது ஒருத்தர் அடுத்தவங்களை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த இடத்துல நியாயத்தை சொல்றன்ற பேர்ல நீங்க ஒண்ணு சொல்வீங்க. கடைசியில பார்த்தா பிரச்சனை உங்க தலையில தான் விடியும். அதனால அடுத்தவங்க யாராவது 3வது வீட்டு கதையை உங்ககிட்ட சொன்னாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான்லாம் ஏஞ்சி போயிருவேங்க. இல்ல வேற வழி இல்ல, நண்பர் ஆயிருச்சு, காது கொடுத்து கேக்குறீங்களா, காது கொடுத்து கேக்குறதோட நிறுத்திருங்க. வார்த்தைய விட்டுறாதீங்க. நாளைக்கு பிரச்சனை உங்களுக்கு தான். அதே போலதாங்க இன்னொரு விஷயமும் சொல்றேன். அடுத்தவங்க கதைய பேசுறவங்க நாளைக்கு உங்க கதையும் பேசுவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க.